2022ஆம் ஆண்டு தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டி என்ற கிராமத்தில் மத மாற்றத்தின் நிமித்தமாக ஒரு பள்ளி மாணவி தற்கொலை செய்து கொண்டாள் என்ற செய்தி இந்தியா முழுவதும் அது பயங்கர அதிர்வலையை ஏற்படுத்தினது. ஆனால் அதை குறித்து சமீபத்தில் நீதிமன்றத்தில் சிபிஐ என்ன ஒரு அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறது என்றால், அப்படிப்பட்ட எந்த மதமாற்ற முயற்சி காரணம் அல்ல என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கிறிஸ்தவர்களாகிய நாம் தொடர்ந்து சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது ஒரு காரியத்தை அறிந்திருக்க வேண்டும். மறுபடியும் பிறந்த ஒவ்வொரு கிறிஸ்துவும் முதலில் அறிய வேண்டியது, நான் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்தவன் அல்ல, நான் கிறிஸ்துவின் ஜீவனை பெற்றதால் கிறிஸ்துவன் என்று அழைக்கப்படுகிறேன் என்பதை உலகிற்கு வெளிப்படுத்த வேண்டும். ஒரு மனிதனுக்கு இயேசுவின் சுவிசேஷத்தை கூறி அவனை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வரும் பொழுது அவன் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறவில்லை, ஆனால் கிறிஸ்துவின் ஜீவனை உடையவனாக மாறுகிறான் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். இதன் மூலமாக மதமாற்றம் செய்கிறோம் என்கின்ற பொய்யை நாம் உடைத்தெறிய வேண்டும். வரும் நாட்களிலே அப்படி செயல்படுவோமாக. ஆமென்.